ஹானஸ்ட்லி அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, ஏதோ சில லாக் ஆயிட்டு ஆக்கியூபைட் ஆயிடுவாங்க. இத விட்டுருவாங்க. கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. இதுல பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் இந்த பெயின் அதிகம். அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு. அப்புறமா ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட சிங்கர்ஸ்ல மாத்திருக்காங்க. இட் ஹேப்பன்ஸ்ங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். மாறி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குல்ல. நல்லா தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியில அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது மறுநாள் நைட்டு தான் அத கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே இட்ஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒரு மேஜிக் ஆரம்பிச்சுச்சுன்னு. ஏன்னா ஒரு நாள்ல 1,000,000 அது ரீச் ஆயிட்டு போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு இந்த Instagram பூஸ்ட் பண்றது, காசு குடுத்து பண்றது, இதெல்லாம் உடன்பாடு இல்ல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. நீ 17,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காசு குடுத்து பண்ணேன்னா ஒரு 100K இந்த மாரிலாம் பண்ணுனா அட்லீஸ்ட் ஃபாலோவர்ஸ் நெறையா இருந்தா நெறைய பேர் உனக்கு ஷோஸ் கூப்பிடுவாங்க. அது மாரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்ல. அந்த 17,000 பேரும் உண்மையான ஆளுங்க. உயிருள்ள ஆட்கள். எனக்கு அதுதான் வேணும். அதுவா ஆர்கானிக்கா 17, 18 ஆகட்டுமா ஆகுமா ஐ டோன்ட் மைண்ட். அந்த ஃபாலோவர்ஸ நோக்கி நான் மூவ் ஆகல. ஆனா அது தானா ஆகட்டும்.